அழகியசிங்கர். வணக்கம் நண்பர்களே. பொதுவாக அழகியசிங்கர் ஒரு சிறுகதையை அவரே தேர்ந்தெடுத்து கொடுத்து அதை பற்றி விமர்சனம் செய்ய சொல்வார். மிகவும் எளிதாக இருந்தது. இந்த முறை ஒரு எழுத்தாளர் பெயர் மட்டும் சொல்லி அவரின் எந்த கதையேனும் எடுத்து பேச சொல்லிவிட்டார். பள்ளி பருவத்தோடு நாவல் கதையெல்லாம் படிக்கும் பழக்கமெல்லாம் குறைந்து போய் பத்திரிகை மட்டும் படித்து ஒரு எனக்கு இது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். எனக்கு கிடைத்த எழுத்தாளர் பெயர் சுஜாதா. சுஜாதாவின் கதைகள் சில படித்திருந்தாலும் கதை புதிதுவில் சொல்வதற்கென்று அவரின் சிறந்த சிறுகதையை எப்படி தேர்ந்தெடுப்பது? எங்கள் வீட்டிலேயே தொடர்ந்து நாவல் கதை படித்து வரும் பழக்கம் உள்ள எனது மனைவி உஷா பாரதி அவரிடம் கேட்டவுடன் அவர்கள் உடனே சொன்ன சிறுகதை பெயர் சுஜாதா அவர்களின் நகரம். இன்டர்நெட்டில் தேடி பார்த்ததும் சிறுகதைகள்.com கிடைத்தது இந்த சிறுகதை. எஸ்ரா அவர்கள் தேர்ந்தெடுத்த சிறந்த சிறுகதைகள் 100 என்ற தொகுப்பில் இருந்து. வழக்கம் போல் சுஜாதா அவர்களின் விறுவிறுப்பான நடையில் சமுதாய கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்ட சிறந்த சிறுகதை. கதை நடக்கும் இடம் எங்கள் மதுரை என்பதும் சிறப்பு அம்சம். காய்ச்சல் அதிகமான நிலையில் தன் மகளை கிராமத்தில் இருந்து மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு கூட்டி வந்திருக்கும் ஒரு தாயின் கண்ணீர் கதை. அந்த ஆஸ்பத்திரி ஊழியர்கள் அவளை படுத்தும் பாட்டில் அந்த தாய் வெறுத்து போய் வெள்ளக்கட்டி போட்டு விபூதி மந்திரிச்சிடலாம் என்று கிராமத்துக்கே திரும்புகின்ற கதை. கதையின் முதல் 2 பாராக்களிலே என் போன்ற மதுரைக்காரர்களுக்கு மதுரையை அப்படியே கண்முன் கொண்டு வரும் காட்சிகள். சுவர்களில் ஓரடி உயர எழுத்துக்களில் விளம்பரங்கள் விதவிதமாக ஒன்றி வாழ்ந்தன. நிஜாம் லேடி புகையிலை, ஆர்கே கட்பாடிகள், எச்சரிக்கை, புரட்சித்தி, சுவிசேஷ கூட்டங்கள், ஹாஜி மூசா, ஜவுளி கடை இல்லை ஜவுளி கடல், 30/9/1973 அன்று கடவுளை நம்பாதவர்கள் சுமக்க போகும் தீச்சட்டியும். இந்த 70களில் மதுரை கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த எனக்கு கண்முன் மதுரை மறுபடி தெரிந்தது. தொடர்வதும் மதுரை காட்சி. எப்போதும் போல பைப்பருகிய குடங்கள், மனிதர்களுக்காக வரிசை தவம் இருந்தன. கவிதை நயமான வரிகள். சின்ன பையன்கள் டெட்டனஸ் கவலையின்றி மண்ணில் விளையாடி கொண்டிருந்தார்கள். பாண்டியன் போக்குவரத்து கழக பஸ்கள் தேசியம் கலந்த டீசல் புகை பரப்பிக் கொண்டிருந்தன. விரைப்பான கால்சராய் சட்டை அணிந்த புரோட்டீன் போதாத போலீஸ்காரர்கள், அந்த புரோட்டீன் போதாத என்ற வார்த்தையிலே ஒரு கிண்டல், இங்கிட்டும் அங்கிட்டும் செல்லும் வாகன மானிட போக்குவரத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நகரின் மனித இயக்கம் ஒருவித புரோவ்டியான் இயக்கம் போல இருந்தது. இதை பற்றி அடுத்து சொல்கிறேன். கதர் சட்டை அணிந்த மெல்லிய அதிக நீளமில்லாத ஊர்வலம் ஒன்று சாலையின் இடது ஓரத்தில் அரசாங்கத்தை விலைவாசி உயர்வுக்காக திட்டிக்கொண்டே ஊர்ந்தது. செருப்பில்லாத டப்பாக்கட்டு ஜனங்கள், மீனாட்சி கோயிலின் ஸ்தம்பித்த கோபுரங்கள், வற்றிய வைகை, பாலம், மதுரை. நீர் மூலக்கூறுகளின் ஓட்டத்தை ஆராய்ந்து ஐன்ஸ்டீன் தந்த புரோவ்னியான் இயக்கத்தை ஒரு ஓமையாக இங்கே நகரின் மனித இயக்கத்திற்கு ஒப்பிடும் சுஜாதா அவர்களின் இந்த புரோவ்னியான் இயக்கம் அறிவியல் ஓமை மிக மிக அருமை. அத்துடன் இங்கிட்டும் அங்கிட்டும் தப்பாக்கட்டு ஜனங்கள் என்று மதுரையை காட்சிப்படுத்தும் வித்தை சுஜாதா அவர்களுக்கே உரித்தான ஒன்று. நகரத்தை காட்டிவிட்டார், நகர மக்களை காட்டிவிட்டார். அடுத்து வருகிறது ஆஸ்பத்திரி. மதுரை பெரியாஸ்பத்திரி நம்மை அழ வைக்கப் போகிறது. வள்ளியம்மாள் தன் மகள் பாப்பாத்தியுடன் மதுரை பெரியாஸ்பத்திரியில் ஓபி டிபார்ட்மெண்டின் காரிடரில் காத்திருந்தாள். முதல் தினம் பாப்பாத்திக்கு ஜுரம். கிராம பிரைமரி ஹெல்த் சென்டரில் காட்டியதில் அந்த டாக்டர் பயம் காட்டி விட்டார். உடனே பெரியாஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போ என்றார். அதிகாலை பஸ் ஏறி பாப்பாத்தி ஸ்ட்ரெச்சரில் கிடந்தார். அவளை சூழ்ந்த 6 டாக்டர்கள். பாப்பாத்திக்கு 12 வயது இருக்கும். 2 மூக்கும் குத்தப்பட்டு ஏழை கண்ணாடி கற்கள் ஆஸ்பத்திரி வெளிச்சத்தில் பளிச்சிட்டன. நெற்றியில் விபூதி கீற்று, மார்பு வரை போர்த்தப்பட்டு தெரிந்த கைகள் குச்சியாக இருந்தன. பாப்பாத்தி சுர தூக்கத்தில் இருந்தாள். வாய் திறந்திருந்தது. அந்த பெண்ணின் உருவமும் தெரிகிறது, அவளின் உடல்நிலையும் புரிகிறது. மருத்துவக் கல்லூரி மாணவர்களோடு அங்கே ஒரு சீனியர் மருத்துவருக்கு அவள் நோயின் கொடூரம் புரிகிறது. அது மூளையையும் முதுகுத்தண்டையும் தாக்கும் ஒரு கொடூர நோயின் வெளிப்பாடான காய்ச்சல். acute case of meningitis, notice this என்று மாணவர்களிடம் அவர் விவரித்துவிட்டு அந்த சீனியர் மருத்துவர் அங்கிருக்கும் மருத்துவமனை அலுவலரிடம் மாலை தானே வந்து அந்த பெண்ணை கவனிப்பதாகவும் அதுவரை அவளை வார்டில் சேர்க்கவும் சொல்லிவிட்டு தனது கல்லூரி வேலைக்கு விரைகிறார். நோயின் தீவிரம் உணர்ந்தும் அப்படி சொல்லிவிட்டு விரையும் அந்த மருத்துவரின் மேல் நமக்கு வருத்தம் வருகிறது. இந்த முதல் காட்சியை தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் வெளிப்படும் அந்த மருத்துவமனை ஊழியர்களின் பொறுப்பற்ற செயல்கள் வாசிப்பவருக்கு அந்த வருத்தத்தை கோபமாக மாற்ற வைக்கிறது.
அதுதான் சுஜாதா அவர்களின் இயல்பான எழுத்தின் வேகமும் வீரியமும். நீங்கள் படிக்கும் போது அதை உணர்வீர்கள். ஆங்கிலம் புரியாத அந்த கிராமத்து தாயிடம் ஆங்கிலத்தில் குழப்பும் ஊழியர்கள் மகளை வார்டில் சேர்க்க அவள் படும் பாடும், பேஷண்ட் யார் என்று கேட்பதும், அவள் கொடுக்கும் சீட்டை கால் கண்ணால் பார்ப்பதும், 38ஆம் நம்பர் ரூமுக்கு போய் என்று சொல்வதும், மகளை தனியே விட்டுட்டு வந்திருக்கோம் என்ற தவிப்பில் அவள் இங்கும் அங்கும் அடைவதும், மருந்து நெடியிலும் பசி மயக்கத்திலும் தலை சுற்றுவதும், இத்தியாதி நடைமுறைகள் முடிந்து அவள் சென்று வார்டு சேர்க்கும் இடத்திலே இப்ப காலி இல்ல, நாளை காலையில வா என்று அலட்சியப்படுத்துவதும், அந்த பெரிய ஆஸ்பத்திரியில் இடம் மாறி போய் வெளியே வந்து திரும்ப உள்ளே நுழைய போராடுவதுமாக அந்த தாயின் தவிப்பும் துக்கமும் சுஜாதா அவர்களின் எழுத்தால் நம்மையும் தாக்குகிறது. இடையே ஆஸ்பத்திரிகள், டாக்டர்கள், நர்சுகள், போலீஸ்காரர்கள், காஃபி டம்ளர்காரர்கள் என்று அந்த ஆஸ்பத்திரியையே வள்ளியம்மாளுடன் சேர்ந்து நாமும் சுற்றி வருகிறோம். இந்த நடைமுறைகளுக்கு பயந்தும் வெறுத்தும் நாளைக்கு காலை வரை என்ன செய்கிறது என்ற பயத்தோடு பாப்பாத்தியை தூக்கி கொண்டு வள்ளியம்மாள் வெளியேறும் காட்சி. தன் மகள் பாப்பாத்தியை அள்ளி அணைத்துக் கொண்டு மார்பின் மேல் சாத்திக் கொண்டு தலை தோளில் சாய கைகால்கள் தொங்க ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தாள். மஞ்சள் நிற சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டாள். அவனை பஸ் ஸ்டாண்டுக்கு போகச் சொன்னான். அங்கே இதே நேரத்தில் ஆஸ்பத்திரியில் அந்த சீனியர் டாக்டர் திரும்பி வந்து தேடுகிறார். இடமில்லை என்பதால் மறுநாள் காலை அவர்களை வர சொல்லி இருப்பதாக சொல்லப்பட கோபம் கொண்டு அவர் கத்துகிறார். வாட் நான்சென்ஸ், நாளை காலை 7:30 மணியா, அதுக்குள்ள அந்த பொண்ணு செத்து போயிடுங்கயா என்று கத்த அந்த ஊழியர்கள் ஓபி வார்டில் அவளை தேடுகிறார். அந்த சீனியர் டாக்டருக்காக, அவரை சமாதானப்படுத்துவதற்காக. இங்கே வள்ளியம்மாள் பெரும் சுரம் தானே, பேசாம மூணாண்டிப்பட்டிக்கு போயிடலாம், வைத்தியர்கிட்ட காட்டிடலாம், கிராம ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேணாம், அந்த டாக்டர் தான் பயங்காட்டி மதுரைக்கு விரட்டிட்டாரு, சரியா போயிடும், வெள்ளக்கட்டி போட்டு விபூதி மந்திரிச்சிடலாம். சைக்கிள் ரிக்ஷா பஸ் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வள்ளியம்மாள் பாப்பாத்திக்கு சரியா போனா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு 2 கை நிறைய காசு காணிக்க அளிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். நகரத்தில் ஒரு நரகத்தை காட்டி முடிகிறது கதை. வாசகரின் முடிவே கதையின் முடிவு. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வள்ளியம்மாள் செல்வாள் என்ற நம்பிக்கையே நமது முடிவு. மனிதாபிமானம் இல்லாத மனிதர்களின் நடவடிக்கைகளால் பறிபோகும் ஏழைகளின் உயிர்கள் எத்தனை என்ற எண்ணத்தை அழுத்தமாக விதைக்கும் சிறுகதை. 70களில் இருந்த இந்த நிலை இப்போது மாறியுள்ளதா என்பதும் கேள்விக்குறிதான். சுஜாதா அவர்கள் அன்று பார்த்த ஆஸ்பத்திரி நிகழ்வுகளே இந்த சிறுகதையாக மாறியுள்ளது என்பதும், இது ஒரு மிகச்சிறந்த கதையாக தேசிய அங்கீகாரம் பெற்றது என்பதும், பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பாராட்டப்பட்ட கதையும் கூட என்பதும் கூடுதல் தகவல்கள் கூகுள் ஆண்டவர் துணையால். நன்றி.